திருப்பி ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப மறுபடியும் பிரச்சனை. அப்ப டிஎம்கே ஆட்சி வரும்போதெல்லாம் எனக்கு பிரச்சனை கொடுப்பீங்களா நீங்க? கட்சிக்காரங்க சொல்லி பண்றாங்களா இல்ல இவங்களே பண்றாங்களான்னு எனக்கு தெரியல சார். இன்னைக்கு உங்க மேல வந்த பழைய வழக்குகள் அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க. பொய்ங்க, அதெல்லாம் பொய்ங்க, முற்றிலும் பொய். எல்லாமே பழி வாங்கப்படுறேன் நானு. அதனால வந்துட்டு நீங்க போடுங்க, நீங்க அதெல்லாம் முற்றிலும் பொய். அதெல்லாம் வந்துட்டு அதாவது வந்து சும்மா அதெல்லாம் வந்து இவனுங்க வந்து இவ்வளவுனா சரி. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஏதாவது சம்பந்தம் இருக்குங்களா? சரி இல்ல சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பேசுறீங்க, அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இது வாகனம் எனக்கு கொடுக்கல, ஆமா, இங்க உள்ள பிரச்சனை அவ்வளவுதான். அது வந்து அன்னைக்கு காலகட்டத்துல அன்னைக்கு வந்து இருந்த அதிகாரிகள் தாழ்புடச்சு இன்னைக்கு எப்படி பண்றாங்களோ, சார் நான் நேர்மையா வேலை செய்யறேன் சார், என் மேல 1000 பழி சுமத்துவாங்க. நான் அயோக்கியன்னு சொல்லுவாங்க, கேப் மாதிரி சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா விசாரிக்கணும் இல்லைங்க சார்? கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் சும்மானா ஏதோ என்னுடைய அரசு ரெக்கார்டு எப்படி உள்ள டிவில வருது முதல்ல? அப்ப இத யாரு பண்றாங்க? இன்டெலிஜென்ஸ் தானே பண்ணுது. அவங்க மேல சொல்லிட்டாங்களா, குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்களா, ஐஜி மேல இவரு மேல சொல்லிட்ட பிறகு இவங்க இது மாதிரி பண்றாங்க. பண்ணட்டும், என்ன இருக்குது? அது உண்மையா இருந்தா தானே தவறு சார். அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நான் டிஎஸ்பி ரேங்க் ஆபீசர், அவங்களாம் சீனியர் ஆபீசர்ஸ். அதெல்லாம் இவெல்லாம் பண்ணாங்கன்னா பப்ளிக் மேல இன்னும் வந்து இவங்க மேல யாரும் என் மேல வந்து இது பண்ணல, இவங்க தான் அசிங்கப்படுத்திக்கிறாங்க. அவங்கள நடக்காத ஒரு குற்றச்சாட்டை ஒரு பொய்யா வந்து பிம்பம் பண்ணா அது வந்து உண்மையாயிடுமா? என்ன நான் அயோக்கியம் இல்ல திருட்டு பையன் இல்ல பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொன்னா என்ன எப்படி உளவு பிரிவுல நீங்க வந்து பணியாற்ற விட்டீங்க? நான் 3 வருட காலம் உளவு பிரிவுல இருந்துக்கிறேன் சார், இன்டெலிஜென்ஸ்ல இருந்திருக்கிறேங்க. எஸ்பிசிஐடியில 2 வருஷம் 1 வருஷம் ஸ்பெஷல் டிவிஷன்ல ஒர்க் பண்ணிருக்கிறேன். மாநில மனித உரிமை ஆணையத்துக்குள்ள நேர்மையற்ற அதிகாரி வேலை செய்ய முடியுமா? 5 வருஷ காலம் 4.5 வருஷ காலம் மாநில மனித உரிமை ஆணையத்துல விசாரணை பண்ணி ஜட்ஜஸ் முன்னாடி எல்லாம் நல்ல பேரோட இருந்த அதிகாரி சார் நானு. ஒரு இவ்வளவு துணிச்சலா நான் பேசுறேன்னா நான் என் மனசுல நான் ஏதாவது எதிர்த்து வச்சுக்கிட்டு நான் பேச முடியும். நானு ஒரு குற்றச்சாட்டை உங்களால நிரூபிக்க முடியல, சும்மானா தேவையில்லாத வந்து எஸ்பி தப்பு பண்றாருன்னா அவரை கேட்கணும், ஏன் இப்படி பண்ணீங்க, அதிகாரிக்கு என்ன, ஏன் அந்த வண்டி எடுத்தீங்க, அதை அவரை கேட்கணும். அதை விட்டுவிட்டு நீ இங்க பண்ண அங்க பண்ண அந்த வருஷம் பண்ண இந்த வருஷம் பண்ண, இது என்ன சார் பேச்சு? தப்பு சார், அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுவும் பொய், அதுவும் அனானிமஸ் பெட்டிஷன் போட்டு நான் பணம் வாங்கின போன அந்த காலகட்டத்துல இருந்த அதிகாரிகள்லாம் வந்து அப்போ வந்து அவங்க வந்து லேண்ட் மாஃபியா பண்ணவங்க உயர் அதிகாரிகள்லாம். அவங்க பேரை சொல்ல விருப்பப்படல. டிஜி ரேங்க் ஆபீசர்ஸ் அந்த காலகட்டத்துல 2005ல லேண்ட் மாஃபியாஸ் இன் ஓஎம்ஆர் அதை கண்ட்ரோல் பண்ற கர்டைல் பண்ற 23 பேரை குண்டர் சட்டத்தை போட்டிருக்கேன். உடனே என்ன வந்து ஒரு அப்படியே ஒரு மழுப்புல ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி கேஸ ரிஜிஸ்டர் பண்ணி கரெக்டா பண்றாங்க. அப்புறம் அதுல சம்பந்தப்பட்ட இது பெண்மணி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சம்பவமே நடக்கல, இந்த மாதிரி அதிகாரி வந்து கொடுக்க சொல்லிதான் இது பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பதிவாகி இருக்கு. அதுல லஞ்சம் வாங்கின பணம் வாங்கின கையூட்டு வாங்கினு சொல்றாங்களே, அது எல்லாமே அனானிமஸ் பெட்டிஷன் இவங்களா தயார் பண்ணிக்கிட்டு இவங்களா விசாரணை பண்ணி இவங்களா ப்ரூவ்டுன்னு போடுறது. இது என்ன சார் நியாயம் இது? சார் இந்த அரசாங்கம் இந்த டிஎம்கே கவர்மெண்ட் பொறுத்தவரைக்கும் நல்ல கவர்மெண்ட் சார். அந்த கவர்மெண்ட்ல வரும்போது அந்த அதிகாரிங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தான் எல்லாம் நினைச்சுக்கிட்டு செய்யறது. இதே ஏடிஎம்கே கிரவுண்ட்ல 10 வருஷம் நான் வேலை செஞ்சேங்க சார், என் மேல எந்த பனிஷ்மெண்ட்டும் வரலையா? அப்போ ஏன் வரல? இப்ப திருப்பி ஆரம்பிச்சுட்டாங்க, இப்ப மறுபடியும் பிரச்சனை. அப்ப டிஎம்கே ஆட்சி வரும்போதெல்லாம் எனக்கு பிரச்சனை கொடுப்பீங்களா நீங்க? அப்ப என்ன இருக்குது? எனக்கு ஒண்ணும் புரியல. இதுல அவங்க உண்மையிலேயே கட்சிக்காரங்களை பண்றாங்களா இல்ல இவங்க பண்றாங்களா, கட்சிக்காரங்க சொல்லி பண்றாங்களா இல்ல இவங்களே பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. புரியுதுங்களா? அதனால வந்து சார் இதெல்லாம் வந்து சார் குடும்பம் இருக்கு சார் எல்லாருக்கும். we are not a small persons, we have a responsibility, families இருக்கு எங்களுக்கு எல்லாம்.